இவ்வளவு நாளா இந்த சத்யாலோட பேச்சை கேட்டுட்டு தொடர்ச்சியா தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருந்த முத்துவேல் வந்துட்டு கடைசியில இப்பவாத திருந்தி பாட்டியோட பேச்சை கேட்டு இந்த கதிராஜி ஆரம்பிச்ச டிராவல்ஸ் ஆபீஸுக்கே கிளம்பி போய் டிராவல்ஸுக்கு செலவான 10 லட்ச ரூபாய் பணத்தை வந்து பாண்டியன் கையில கொடுத்து முத்துவேல் வந்து இப்பயாவது திருந்தினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே கதிர் ஆரம்பிச்ச டிராவல்ஸ் பார்த்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதுபோக கதிர் வந்து அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல டிராவல்ஸுமே வந்து அவங்க அப்பாவோட பேர்லயே ஆரம்பிச்சிடறாரு. ஒரு பக்கம் செந்தில் என்னன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டாரு. இப்ப கதிருக்குமே வந்து டிராவல்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. சரவணன்மே வந்து கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வீட்டுக்காரங்க இருந்தது அந்த கடை மட்டும் தான். அதுக்கும் போட்டியா இப்ப சரவணன் வேற வந்தாச்சு அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வர வழியில உங்க சொந்தக்காரங்களை பார்த்து தான் அவங்கள்ட்ட போய் பேசலாம்னு சொல்லி வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், மாப்பிள்ளை எந்த ஊரு என்னெல்லாம் பண்றாங்க அப்படி சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோனியாமே வந்து பழனி பத்தி ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட வீட்டுக்கார சொந்தமா மளிகை கடை வச்சிருக்காரு, புன்னக்குடியில தான் கடை எல்லாம் இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சோனியாவோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு பாண்டியன் கடையில இருந்து பழனி தான் டெலிவரி பண்ண வருவாரு அப்படி சொல்லி சோனியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வீட்டுக்கு வந்த பொருள்லாம் டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பழனி பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வரத பார்த்ததுமே சோனியா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சோனியா பார்த்துட்டு பழனியுமே முடிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன சோனியா இங்க வந்து உட்கார்ந்திருக்கிற, இவங்க யாரும் உனக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லி கேக்குறாரு. பதில் எதுவுமே பேசாம பழனியை பார்த்து முடிச்சுக்கிட்டே சோனியா அமைதியாவே நிக்கிறாங்க. சோனியாவோட சொந்தக்காரங்க பழனி கிட்ட உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா சோனியா என்னோட சித்தி பொண்ணு தான் அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பழனியுமே வந்து எனக்கு சோனியாக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, சோனியா என்னோட மனைவி தான் அப்படி சொல்லி பழனியுமே சொல்லிடுறாரு. இப்படி சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டே அப்படி சொல்லிட்டு சோனியாக்கு பயங்கரமான கோவம் வருது. அது எதுவுமே கேட்காம அமைதியா இருக்காங்க. அப்ப கூட பழனி வந்துட்டு வீட்டுக்கு போறியா சோனியா, வா உன்னை கொண்டு வீட்டுல வரேன் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. நான் ஒரு வேற வேலையா போயிட்டு இருக்கேன், நான் வெளியே போயிட்டு தான் வீட்டுக்கு வருவேன், நீங்க முன்னாடி போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு சொந்தக்காரங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறாங்க. பழனி நல்ல பையமா, பழனி சின்ன பையனா இருக்க பிறந்தே எங்க எல்லாருக்குமே தெரியும், பரவாயில்ல உனக்கு அந்த ஆண்டவே நல்ல மாப்பிளையா தான் கொடுத்துருக்கான் அப்படி சொல்லிட்டு சோனியாவோட சொந்தக்காரங்களே பழனியை பாராட்டுற மாதிரி தான் பேசுறாங்க. இருந்துமே இதெல்லாம் பார்த்து ரொம்ப கௌரவ குறைச்சா நினைச்சுக்கிற சோனியா வந்துட்டு ரொம்பவே கோத்தோட வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்த கோத்தோட பழனி கூட பயங்கரமா சண்டவும் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களை பத்தி அவ்வளவு தூரம் பெருமையா எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், சொந்தமா மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படி இப்படி சொல்லி அவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல நீங்க உள்ள புகுந்து அவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டீங்க, அவங்க நீங்க எடுபடி வேலை தானே பாக்குறீங்க, சொந்தமா எங்க கடை வச்சிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு சோனியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு பழனியுமே வந்துட்டு நான் என் மச்சான் கடையில தானே வேலை பாக்குறேன், இதுல என்ன எனக்கு அசிங்கம் இருக்க போகுது, அந்த அக்கா அப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பழனியுமே சொல்றாரு. உனக்கு எல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது, இப்போ உனக்கு போட்டியா சரணனும் வந்து கடையில உட்கார்ந்தாச்சு, அந்த கடைக்கு எத்தனை பேர் தான் போட்டியா வர போறீங்கன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு பழனியை சத்தம் போட்டுட்டு கோமா சோனியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல பார்த்தோம்னா தங்கமேலோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகாம அவங்களுமே கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தாங்கனாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு விலங்கத்தோட தான் வருவாங்க. இவங்களை எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுரும் அப்படி சொல்லிட்டு தங்கமேலுமே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு போலையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் இங்க உட்கார்ந்திருக்கிறதுல என்ன பிரச்சனை ஆயிருப்போது தங்கமேலு, நாங்க 2 பேரும் உனக்கு இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லி நாங்க கிளம்பி போயிடுறோம், மகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஆசையா வந்தோம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற வந்தது வந்தாச்சு சம்மந்தியை பார்த்துட்டு சாப்பிட்டு போலாம் தான் உட்கார்ந்துருக்கோம் அப்படி சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க. அதோட விடாம பாக்கி வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியனோட மருமக எல்லார் கழுத்துமே அவ்வளவு நகை இருக்கு, ஏன் தங்கமேல் நம்ம போட்ட நகையெல்லாம் போடாம வந்து நிக்கிற, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படி இப்படி சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே பொறுமையா இருந்து போன தங்கமேல் வந்துட்டு ஏற்கனவே நகை பத்தின விஷயம் எல்லாம் மீனாராஜ் 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வந்து எல்லாரும் ஏமாத்தணுமா, அது போக குழலி வந்து என்னை கண்ணால பார்த்தாங்கனாலே அந்த நகை உண்மையா பொய்யான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏற்கனவே நீங்க வாங்கி கொடுத்த நகையில முக்காவாசி நகை கருத்து போயிருச்சு, மிச்ச மீதி இருக்கிற கொஞ்ச நகையும் கருக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் எந்த நகையை போட்டு அங்களுக்குள்ள வந்து நிக்க முடியும், நான் யாருக்கிட்ட சிக்கிறனோ இல்லையோ கண்டிப்பா குழலி பார்த்தாங்கன்னா அது போலியான நகைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டுல நான் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட கப்பற கஷ்டம் போதாதா, இந்த நகை விஷயத்துல வேற மாட்டிட்டு அவமானப்படணுமா, தயவுசெய்து என்கிட்ட எந்த ஒரு ஐடியாவுமே சொல்லாதமா, பேச்சை கேட்டு நான் இந்த அளவுக்கு பிரச்சனைல மாட்டி இருக்கிறேன், இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி தான் தங்கமேல் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடத்திருக்கிற அந்த டைம்ல பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்பவே சந்தோஷமா பாண்டியன் பேசி இருக்கிற தங்கமேலோட அப்பா வந்துட்டு எனக்கு பிசினஸ் ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்கு சம்பந்தி, பழைய பிசினஸ் விட்டுட்டு அடுத்து வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன், புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் காசு நிறைய தேவைப்படுது, அதனால இப்போதைக்கு டெம்பரரி ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு இருக்கேன், அதான் இப்ப கதிர் தம்பி வேலை ஆரம்பிச்சிருக்காருல அந்த டிராவல்ஸ் கம்பெனில எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா நல்லா இருக்கும், அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு தோணுச்சு, இதை முன்கூட்டியே கேட்கணும்னு நினைச்சா நான் பிளான் பண்ணி வரல, இப்போ என் மனசுல பட்டுச்சு அதனால தான் கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட அப்பா கேட்டாரு. இவங்க வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குதான் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படி சொல்லிட்டு தங்கமேலுக்கு பயங்கரமான கோவம் வருது. அவங்க அப்பா பேச விடாம தங்கமேல் வந்து எவ்வளவு தூரம் தடுத்து பாக்குறாங்க, ஆனா அதெல்லாம் எதுவுமே கேட்காம தங்கமேலோட அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு அவங்க வேலை கேட்கறதுலேயே தான் குறியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்து கதிரோட நிலைமையை பொறுமையா எடுத்து சொல்றாரு. கதிரே வந்து இப்பதான் கஷ்டப்பட்டு டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் அவனுக்கு போதுமான அளவு வருமானம் கூட கிடைக்க ஆரம்பிக்கல, அவன் செடியா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதனால அவன் கடைக்கு வேலைக்கு போறதெல்லாம் செட் ஆகாது சம்பந்தி, வேற ஏதாவது வேலை பாத்துக்கலாம் அப்படி சொல்லி பாண்டியன் சொன்னதுமே எனக்கும் புரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு, நீங்களும் உன் பையனுக்கு பணம் கொடுத்தா டிராவல்ஸ் வச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால நீங்க சொல்றாங்க அதனால நான் வேலைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி கதிர தம்பி கோச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாக்கிய சம்பந்தமே இல்லாம பாண்டியன் ட்ரிகர் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து தங்கமேலுக்கு தான் கோவத்தை அதிகப்படுத்துது, எங்க வந்து என்னமா பேசிட்டு இருக்கீங்க, பேசாம சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடி அவங்க அம்மா அப்பா 2 பேருமே தங்கமேல அவமானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாண்டியனுமே வந்துட்டு தங்கமேலோட அம்மா அப்பா வீட்டுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அதனாலதான் சம்பந்தி வீடு கூட பார்க்காம அவங்க வேலை கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிற பாண்டியன் வந்துட்டு கதிர்கிட்ட என்னால வேலை கேட்க முடியாது சம்பந்தி, என்கிட்ட வேணுமா வேலை இருக்கு, பேசாம நீங்க நம்ம கடை கிளம்பி வந்துருங்க, கடைக்கு தான் ஆள் பத்தாம இருக்கு, நீங்க நாளைக்கே
கூட வாங்க வேலைக்கு சேர்ந்துக்குங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. ஏற்கனவே தங்கமேல் வந்து சரவணன் கடைக்கு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க. இல்ல தங்கமேலோட அப்பாவுமே வந்து கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னதும் இன்னுமே கோவம் அதிகமாகிட்டு இருக்கு. ஏற்கனவே சரவணன் மாமா நம்ம கிட்டே பேச மாட்டாரு. அப்பா அம்மா 2 பேர் மேலயுமே பயங்கரமான கோவத்தோட வேற இருக்கிறாரு. படிப்பு விஷயத்துல வேற நம்ம மேல எல்லார் மேலயும் கோவத்துல இருந்தாரு. இதுல அப்பா வேற கடைக்கு வேலைக்கு போனாருன்னா கண்டிப்பா அப்பாவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. பிரச்சனை என்ன பெருசுதான் ஆகும் அப்படி சொல்லி தங்கமேலுக்கு கோவம் அதிகமாகுது. இதனால அவங்க அம்மா அப்பா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த தங்கமேல் வந்துட்டு 2 பேருமே ரூம்குள்ள கூட்டு போய் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இதுக்காக தான் கிளம்பி இங்க வந்தீங்களா? நீங்க தான் கஷ்டத்துல இருக்கீங்கன்னா என்னையும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? நீங்க சொன்ன பொய்யால தான் நான் இன்னைக்கு இந்த அளவு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே உங்க மாப்பிள்ள உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. இதுல நீங்க அவர் வேலை பார்க்குற இடத்துல போய் நீங்களும் வேலைக்கு சேர்ந்து இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்த தான் போறீங்க. உங்களாலே நான் வீட்டுக்கு கிளம்பி வர போறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமேலோட அம்மாவை பார்த்தனா உனக்கு ஒரு வழியா நல்லபடியா பார்த்து ஒரு இடத்த பார்த்து முடிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் சுடரோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல. உங்க அப்பாக்கு வெளியே எங்க வேலை தெரியுமே கிடைக்கவே இல்ல. ஏதோ இந்த கடையில வேலை கிடைச்சாவாது சுடர் கல்யாணம் பண்ற வரைக்கும் வேலைக்கு போனா கொஞ்சம் பணமாவது கிடைக்கல. அது எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதுக்காக தான் தங்கமேல் கேட்டோம். உங்க அப்பா அங்க வேலைக்கு போறதுனா உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா அப்படி சொல்லிட்டு பாக்கியமே பதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே பொறுமை இழந்து போன தங்கமேல் வந்துட்டு ஏற்கனவே நகை எல்லாமே போலிங்கிறது மீனாராஜ் 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவங்க என்னைக்கு இந்த உண்மையெல்லாம் வீட்டுல சொல்ல போறாங்கன்னே தெரியல. இன்னொரு பக்கம் சரவணன் மாமாக்கு நான் படிச்சதே இல்ல, காலேஜுக்கு போனேன்னு சொன்னது எல்லாமே போய் வீட்டுல இருக்க எல்லாருமே ஏமாத்திட்டு ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போயிருக்கிற உண்மையை தெரிஞ்சிருச்சு. அவர் எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரப்பெல்லாம் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லி தான் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப நான் எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறது? சரவணன் மாமா உண்மையை எப்ப வீட்டுல சொல்ல போறான்னு நினைச்சு பயப்படுறதா? இந்த ராஜிமீனா நகை பத்தின விஷயத்தை எப்ப வீட்டுல சொல்ல போறாங்கன்னு நினைச்சு பயப்படுறதா? இல்ல இதெல்லாம் விட வேற ஏதாவது உண்மை வீட்டுல தெரிஞ்சு சொல்லி பயப்படுறதா? கடைக்கு வேலைக்கு போன இடத்துல சரவணன் மாமாக்கும் உங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்து சொல்லி நினைச்சு பயப்படுறதா? இதுல நான் எதை நினைச்சு பயப்படுறேன் நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் நடந்த உண்மையில ஏதாவது ஒண்ணு இந்த வீட்டாளுக்கு தெரிய வந்தாலும் கண்டிப்பா என்னை கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னா நான் எங்க போக முடியும்? உங்ககிட்ட வந்து நின்னா நீ என்னமா சொல்லுவ? எதுக்காக நீங்க வந்த? யாரை கேட்டு இங்க வந்த? இங்க நிக்க கூடாது, கிளம்பி உங்க வீட்டுக்கு போனா சொல்லுவேன். உனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன் மகன் உன்னோட வீட்டுக்கு மட்டும் திரும்ப வந்துடக்கூடாது. இதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவியாமா அப்படி சொல்லிட்டு தங்கமேலுமே வந்து அவங்க அம்மா கிட்ட நியாயமான கேள்வியை தான் கேட்கறாங்க. ஒரு பக்கம் தங்கமேலோட கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுறதா, இல்லோட தன்னோட கணவருக்கு வந்து ஒரு வேலை இல்ல, சுடரோட வாழ்க்கையை பார்க்க முடியாம கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத நினைச்சு யோசிக்கிறதான்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமை இழந்து போன தங்கமேலோட அம்மா வந்துட்டு நீ எனக்காக எந்த ஒரு உதவியுமே பண்ண வேண்டாம், உங்க அப்பா அந்த கடைக்கு வேலைக்கு வர மாட்டாரு, நீ நிம்மதியா சந்தோஷமா அந்த வீட்லயே இரு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் கூட சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. போறவங்களை தடுக்கவும் முடியாம அவங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முடியாம தங்கமேல் முடிச்சுட்டு நிக்கிறாங்க. சரி கோபப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க. தங்கமேலோட அப்பா வந்து மறுபடியும் வர மாட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா தங்கமேல் இவ்வளவு தூரம் சண்டை போட்டதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம அவர் பாட்டு கிளம்பி பாண்டியனோட கடை கிளம்பி போயிடுறாரு. இவர் எதுக்கு இந்த கடைக்கு வந்தாரு? உங்களுக்கு எவ்வளவு தூரம் அவமானப்பட்டாலுமே புத்தியே வராது அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்தவரை வாங்கன்னு கூட சொல்லாம ஓரமா நின்னுட்டு இருக்காரு. பாண்டியன் பேசுற தங்கமேலோட அப்பா வந்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் சம்பந்தி, நான் நாளைக்கு காலையில இருந்தே வேலைக்கு வரலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படி சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற சரவணனுக்கு என்ன பண்றதுனே புரியல. இவர் என்ன வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு புரியாம சரவணனுமே முடிச்சு நிக்கிறாரு. தங்கமேலோட அப்பா போனதுக்கு அப்புறமா பாண்டியன் பேசுற சரவணன் வந்துட்டு தங்கமேலோட அப்பாங்கிறது போனதுக்கு அப்புறமா பாண்டியன் பேசுற சரவணன் வந்துட்டு இவர் எதுக்கு உங்ககிட்ட வேலை கேட்டுட்டு இருக்காரு, எங்க வேலைக்கு போறாரா சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கிறாரு. சம்பந்திக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் போலடா, ஏதோ பெரிய பண கஷ்டமா இருக்கு போய் தான் நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காரு. அதோட டிராவல்ஸ் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாரு. அதிரே இப்பதான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு என்ன லாபம் வரவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளாட்டி அவன கஷ்டத்துல மாட்டி விட்டுற கூடாது இல்ல, அதனாலதான் உன் சம்பந்தி நம்ம கடைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டேன். குமரேசன் மாமா ஊருக்கு போனவர் இன்னுமே ரிட்டர்ன் வரல, அவர் வர வரைக்கும் இவர் இங்க வேலை பார்க்கட்டும், நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, உங்க மாமனார் வீட்டுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ண மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அடியோட வெறுத்து ஒதுக்கலாம்னு பார்த்தா இவங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மறுபடியும் கடைக்கு வேலைக்கு வந்துட்டாருன்னா நடந்த எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேச ஆரம்பிப்பாரு. இதை பத்தி நம்ம கிட்ட தங்கமேல ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. அது எதுவுமே வெளிக்காட்டிக்காம அமைதியா யோசிச்சு பாக்குற சரவணன் வந்துட்டு கண்டிப்பா இது பிரச்சனையா தான் முடிய போகுது, இது எல்லாமே தங்கமேலோட திட்டமா தான் இருக்குன்னு சொல்லி அவரே யோசிக்க ஆரம்பிச்சாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா தங்கமேலோட அப்பாவுமே வந்துட்டு இந்த பாண்டியனோட கடையில தான் வேலைக்கு சேர போறாரு. இந்த தங்கமேல வச்சு தங்கமேலோட அம்மா போட்ட பிளான் எல்லாம் எதுவுமே வந்து தங்கமேலால செய்ய முடியாம போயிருச்சு. அதனால இப்ப தங்கமேலோட அப்பா மட்டும் இப்ப பாண்டியன் கடைக்கு வந்துட்டாருன்னா இந்த கடையோட ஃபுல் அதிகாரமே வந்துட்டு தங்கமேலோட அப்பா கைக்கே போற மாதிரி தான் பாக்கியம் ஏதாவது செய்ய பார்ப்பாங்க. அப்படி மட்டும் அவங்க ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா ஏற்கனவே தங்கமேல் குடும்பத்து மேல பயங்கர கோவத்தோட இருக்க சரவணனோட கோவத்தை இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரி தான் அது மாறப்போகுது. இந்த வேலை விஷயத்துல தங்கமேலோட அம்மா அப்பா எடுத்துக்க முடிவு ரொம்பவே தப்பான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.